சூரிய பயிற்சியோட பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்குமா ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். சிவராஜ யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன நற்பலன் கொடுக்க போகுதுன்னு பாக்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த சிவராஜ யோகம் எப்படி மேம்? ஏன்னா 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சிவராஜ யோகம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்க விருச்சிக ராசி என்பவர்களோட ராசி அதிபன் செவ்வாய் பகவானுக்கு சூரியன் நட்பு. அப்ப நட்பு கிரகம் பாக்கியஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா அமர்றாங்க. அப்படின்னும் போது இதுல குருவை விட ரொம்ப எந்துவா நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவர் சூரிய பகவான். அப்ப இந்த பாக்கியஸ்தானத்துல சிவராஜ யோகம் நினைக்கிறதுதான் பிரச்சனை. ஆமா, நினைக்கிறதுதான் பிரச்சனை. ஆனா நாங்க நினைச்சிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு டஃப் கொடுக்க யாரும் பிறந்து வரணும்ப்பா, யாருமே இது வரைக்கும் இல்லை அப்படின்றதுதான் விருச்சிகம். அப்ப விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை என்ன, வாழ்க்கையினோட குறிக்கோள் என்ன, அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். உனக்கு இந்த கோச்சார பிரகாரம் சுய ஜாதகத்துல தசை நல்லாவே இல்லை அப்படின்னு கூட வச்சுக்கோங்க மேடம். கோச்சார பிரகாரம் இருக்கக்கூடிய இந்த சிவராஜ யோகம் இவ்வளோண்டு நல்லதாவது கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காரு நீ கவனிச்சு நோட் பண்ணு, நீ கவனிச்சு கமெண்ட் பண்ணு. ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு அற்புதமான பயிற்சி ஜூலை மந்த் நடக்க இருக்கு. அதுதாங்க சூரிய பயிற்சி. சூரிய பகவானோட பயிற்சியை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பத்தியும் தான் இன்னைக்கு நமக்கு தீபா அருளாளன் மேடம் சொல்ல வந்திருக்காங்க. முழு பதிவையும் பாருங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேம், இந்த சூரிய பயிற்சி அப்படின்றது என்ன? சூரிய பயிற்சியால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு மாதம் சஞ்சாரம் பண்ணுவார். மாதம் சூரிய பயிற்சி அப்படின்றது வரும். அந்த விதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 2026 வியாழக்கிழமை சூரிய பகவான் கடகத்தில் பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி அங்கேயே சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆல்ரெடி கடகத்தில் உச்சம் பெற்ற குரு இருக்கார் இல்லைங்களா? அப்போ ஜூலை 16 சூரியன் கடக ராசியில் பிரவேசிக்கும் காலம். இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பீஷியஸான மாதம் அப்படின்றது தெரியும். அம்பிகை அப்படின்னாலே ஆடி தான், முருகன் அப்படின்னாலே ஆடி தான். அந்த மாதிரி எத்தனையோ விசேஷமான பூஜைகளும் விரதங்களும் ஆடி மாதத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உச்சம் பெற்ற குருவோட சூரியன் போய் அமர்றது அப்படின்றது. இந்த வருஷம் அது ஒரு ஸ்பெஷல். சூரியனும் குருவும் இணைவு அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவராஜ யோகம், குரு ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுவா சிவராஜ யோகத்தினால என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா அரசு சார்ந்த யோகங்கள் அப்படின்றது வந்துடும். இப்ப எனக்கு அரசு சார்ந்த யோகங்கள் வருமா, உங்களுக்கு அரசு சார்ந்த யோகங்கள் வருமா? அது சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு அரசு சார்ந்த ஒரு யோகங்கள், அனுகூலமான பலன்கள் அப்படின்றதுலாம் வரும் மேடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட அறிவுத்திறன் அப்படின்றது மேலோங்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்துல குரு ஆதித்ய யோகம் இருக்கு அப்படின்னா கூட அந்த ஜாதகரோட அறிவாற்றல் அப்படின்றது பன்மடங்கா இருக்கும். இது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சமூகத்துல அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு, கௌரவம் இது எல்லாமே இருக்கும். அப்ப ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டம் அப்படின்றதுக்கும் இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு இந்த சிவராஜ யோகம் குரு ஆதித்ய யோகம் கொடுக்க தான் போது, மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுக்கும் மேல பொதுவா இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது தரம் இருக்கா அப்படின்னா இருக்குதான் மேடம். எப்படி அப்படின்னா பொதுவா இந்த மறைவு ஸ்தானங்கள்ல 6, 8, 12 இந்த மாதிரி பாவங்கள்ல குருவும்
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் இணைவு அப்படின்றது அந்த யோகத்தினுடைய பலன்களை கம்மியாக கொடுக்கும், குறைக்கும் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த யோகத்தினுடைய இம்பாக்ட் இருக்கும். அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த குரு ஆதித்ய யோகம், சிவராஜ யோகம் எல்லா ராசிகளுக்கும் ஏதோ ஒன்று இவ்வளோண்டு நல்ல பலன், இல்லை இவ்வளோ நல்ல பலன் அப்படின்றது கொடுக்க தான் போகுது. சூப்பர் மேம். இந்த சூரிய பயிற்சியில ஒரு அற்புதமான யோகம் எல்லா ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்குமா அந்த யோகம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவா இல்ல இவ்வளவு கொடுக்க போகுதா அப்படின்றத பாத்துடலாம் மேம். சூரிய பயிற்சியோட பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்குமா ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க மேம். சிவராஜ யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன நற்பலன் கொடுக்க போகுதுன்னு பாக்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இந்த சிவராஜ யோகம் எப்படி மேம் இருக்கு? எக்ஸலண்டா இருக்கு மேடம். ஏன்னா 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சிவராஜ் யோகம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விருச்சிக ராசி அன்பர்களோட ராசி அதிபன் செவ்வாய் பகவானுக்கு சூரியன் நட்பு. அப்ப நட்பு கிரகம் பாக்கியஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமர்றாங்க. அப்படின்னும் போது இதுல குருவை விட ரொம்ப எந்துவா நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவர் சூரிய பகவான். அப்ப இந்த பாக்கியஸ்தானத்துல சிவராஜ யோகம் சின்ன அளவிலாவது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு மாலை, மரியாதை, அந்தஸ்து, அவார்டு, ரிவார்டு, ஒரு நேம், ஃபேம் அப்படின்றது கிடச்சிடும். சூப்பர். ரொம்ப நாளாக எனக்குலாம் வந்து போய் எங்கெங்கே அதிர்ஷ்டம் இருக்குது, நல்லா அதிர்ஷ்டமே எனக்கு கிடையாது அப்படிம்பாங்க. ஆனால் பொதுவாக வந்து விருச்சிகத்தை நம்ம ஆல்ரெடி வந்து விருச்சிகத்தை திரௌபதியோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதே தான். பொதுவாகவே விருச்சிகத்தை நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதியோட கம்பேர் பண்ணுவேன். இதுக்கு எனக்கு இந்த விருச்சிகம்னு பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது மேடம். ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜோதிடம் சார்ந்து ஆராய்ச்சி செய்கிறாராட்டு இருக்கு. அவர் எனக்கு ஒரு பிடிஎஃப் அமைச்சிருக்காரு. விருச்சிகத்தை பற்றின தங்களுடைய தனிப்பட்ட பார்வை, எல்லாவற்றையும் கடந்த ஒரு வித்தியாசமான பார்வை போற்றத்தக்கது அப்படின்னு விருச்சிகத்தை பத்தி நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் வச்சிருக்கேன். அதை நீங்க படிச்சுட்டு உங்களோட மேன்மையான கருத்துக்களை அனுப்புங்கன்னு இருக்காரு. இன்னும் நான் அதை ஓபன் பண்ணி பார்க்கல, ஏன்னா எனக்கு டைம் இல்லை. ஆனா நான் அதை படிச்சுட்டு அவர் என்ன வந்து விருச்சிகத்தை பத்தி அவரோட வந்து பார்வை அப்படின்றத நம்ம இருக்கு. ஆமா ஆமா, அவர் அதை வந்து ரிசர்ச் பண்றாராட்டு இருக்கு. அது எனக்கு சொல்லியிருக்காரு. அதை நம்ம இன்னொரு பதிவுல சொல்லலாம். பொதுவாக விருச்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் எல்லாரும் விருச்சிகத்தை காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் அப்படின்னு டம்ப் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் காலபுருஷனுக்கு 8ஆம் பாவமா இருந்தா என்ன, நீ நினைக்கிற அப்படின்னா சாதிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி உண்டு விருச்சிகத்துக்கு. நினைக்கணும், நாங்க நினைக்க மாட்டோம். ஆமா, நினைக்கிறது தான் பிரச்சனை. ஆனா நாங்க நினைச்சிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு டஃப் கொடுக்க யாரும் பிறந்து வரணும்ப்பா, யாருமே இது வரைக்கும் இல்லை அப்படின்றது தான் விருச்சிகம். அப்ப விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை என்ன, வாழ்க்கையினோட குறிக்கோள் என்ன, அது ரொம்ப தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பயங்கர ட்ரெமெண்டஸ் எனர்ஜி. அது லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து லவ், ரொமான்ஸ் அப்படின்னே போயிடும். இந்த விருச்சிகம் மனசு சொல்கிற பேச்சே கேட்கும். இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது மேடம். அப்போ விருச்சிகத்துக்கு இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்குலாம் நல்லதாகவே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பஞ்சம சனியாக இருக்காரு. அதுக்கு மேலே 8ல இருந்து கெடுத்த குரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9ல் சூரியனோட இது வந்து இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது கேந்திரத்தில் சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். அப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி மதிப்பு, மரியாதை அப்படின்றது உயரும் மேடம். அதே மாதிரி இது வரைக்கும் அப்பானோட சப்போர்ட் சுத்தமாக கிடையாதுங்க. இப்போ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய தூணா நிற்பார் இவங்களோட முன்னேற்றத்துக்கு அப்படின்லாம், பெரிய ஏனியா நிற்பார். அவரை பிடிச்சிட்டு இந்த பிள்ளைங்க முன்னேறலாம் அப்படின்லாம். இவ்வளோ நாள் என்ன கழுவி ஊற்றிந்ததே எங்கள் அப்பா தாங்க, என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னாலும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் அப்படி அவர் கழுவி ஊற்றி இருந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதம் அதில் அப்படியே மாற்றம் அப்படின்றது ஏற்படும், முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படும். அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பார், நம்ம பிள்ளைய எப்படியாவது கரையேற்றிடணும், நம்ம ஃப்ரெண்டு பையன் பாரு நல்லா வந்து படித்து பெரிய ஆள் ஆகிட்டான். இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் நிறைய தப்பு தண்டை செஞ்சா, நிறைய பசங்கன்னா வயசுல சில விஷயம் செய்யதான் செய்வாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை மன்னிச்சிட்டான், ஆனால் நான் அதையே பிடிச்சி வச்சு என் பையன் வாழ்க்கையை கெடுத்துருனேன் அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம். ஆக மொத்தம் விருச்சிகம் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். அதுக்கும் மேலே லார்ட் ஆஃப் 10 சூரியனை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 10 9ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றாரு அப்படின்ற பட்சத்தில் நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல வேலையே கிடைக்கல, சூப்பரான வேலை கிடைச்சிடும். நான் யூஜி முடிச்சிட்டேன், நான் பிஜிக்காக ரொம்ப நாளாக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேன். ஃபாரின் போகிறதுக்கு இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா மேடம், எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ்லாம், இதெல்லாம் எழுதிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த காலகட்டம் கிடச்சிடும். நான் ஹையர் எஜுகேஷனுக்காக ரொம்ப நாளாக பிளான் பண்ணேன். நான் இன்னும் படிக்கிறதுலாம் நல்லா தான் படிக்கிறேன். எங்கள் வீட்டில் காசு இல்லை என்னை வந்து படிக்க வைக்கிறதுக்கு. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குட் லக்கு, ஃபார்ச்சூனு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் ஏதோ ஒன்று வரும். ஸோ நான் போய் சேர்த்துருவேன். இப்படி எல்லா விதத்துலேயும்
விருச்சிகத்துக்கு நல்லா தான் இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு இந்த மந்தில் பெருசாக நல்லது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கல அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. உனக்கு இந்த கோச்சார பிரகாரம் சுய ஜாதகத்தில் தசை நல்லாவே இல்லை அப்படின்னு கூட வச்சுக்கோங்க மேடம். கோச்சார பிரகாரம் இருக்கக்கூடிய இந்த சிவராஜ யோகம் இவ்வளோண்டு நல்லதாவது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காரு நீ கவனிச்சு நோட் பண்ணு, நீ கவனிச்சு வந்து கமெண்ட் பண்ணு. சும்மாவே எனக்கு ஒன்றும் பெருசாக நல்லது நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்க நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு இந்த மாதம் என்ன நடந்திருக்கு, நம்ம லைஃப்ல என்னென்ன மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. ஆமாம், ஏதோ ஒரு அதிர்ஷ்டம். பிளானட்ஸ் போய் சொல்லாது. இப்போ சிலர் ஜாதகம் கொண்டு வந்து கொடுப்பாங்க மேடம், என் புள்ள ரொம்ப தங்க புள்ளங்க, தங்க கம்பி வந்து பார்த்தீங்கன்னா என் புள்ள முன்னாடி நின்னா அது வந்து பித்தளை ஆயிடும், என் புள்ள அவ்வளோ தங்க கம்பி அப்படிம்பாங்க. அங்கே ஜாதகத்தில் சொல்லும். ஆனால் ஜாதகத்தில் சொல்லும் புள்ள வந்து பார்த்தீங்கன்னா தகரம், இது தங்க மாதிரி முலாம் பூசி அம்மா முன்னாடி நிற்கிது அப்படின்னு. அப்போ நான் சொல்லுவேன், இல்லைம்மா உன் புள்ள கெட ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது, அவன் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான் மேம், என் புள்ள குனிஞ்ச தலை நிமிராது மேம் எல்லாம் சொல்லிட்டு போவோம். 6 மாதம் கழிச்சு மேம் கல்யாணம் பண்ணி வந்துட்டா மேம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பிளானட்ஸ் வந்து எப்பயுமே போய் சொல்ல மாட்டாங்க மேடம். அது கோச்சார கிரகங்களா இருந்தாலும் சரி, சுய ஜாதகத்துல கிரகங்கள் தசைகள் புத்திகள் போய் சொல்றது இல்லை. என்ன நட்சத்திரம் சார வாங்குறா, என்ன நடக்குது அப்படின்றத தெளிவா சொல்லுவாங்க. அப்ப இந்த கோச்சார பிரகாரம் எவ்வளவுண்டாவது சாலிடா நல்லது நடக்கும், மாற்றுக்கிறது. ரொம்ப அருமை மேம். இந்த விருச்சிகத்துக்கு பெயர் புகழ் பதவி அந்தஸ்து கூட கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது கண்டிப்பா இந்த ராசியா இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்க. ஸோ இந்த ராஜ யோகத்தை பத்தி, சூரிய பயிற்சி பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது கூடிய விரைவிலேயே. அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.